பாண்டியன் ஸ்டர் சீரியலில் டுடே எபிசோடில் செந்தில் இருந்துட்டு நான் செஞ்ச தப்புக்கு இப்போ தண்டனை எனக்கு கிடைக்க போதே என் வேலை போயிடும் போல இருக்கு. எல்லாரும் என்னை பற்றி தான் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்காக தான் ஆரம்பத்தில் இருந்து படித்து சொன்னேன். வேலை இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப பண்ணாதீங்க, வேண்டாங்கன்னு சொன்னேன். ஆனால் என் பேச்சை எங்கே கேட்டீங்க? இப்போ பாருங்கள் எங்கே வந்து நிற்குதுன்னு. இங்கே பாருங்கள், அவ்வளோ சீக்கிரம்லாம் வேலை உங்களை விட்டு போயிடாது. அதை பற்றி நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலையும் மீனா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஏற்கனவே லஞ்சம் வாங்கிட்டேன்னு சொல்லி எல்லாரும் என்னை ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என் வேலை போயிடுச்சுன்னா அவ்வளோதான். எனக்கு யாரை நினச்சி கூட அவ்வளோ பயம் இல்லை, என் அப்பாவை நினச்சாதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா என்னை பேசி பேசியே ஒரு பலி ஆக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம 2 பேரும் கோட்டஸில் இருந்தாங்கன்னா கூட அது எனக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ எல்லாரோட இருக்கோமா, அவங்க பார்க்குற பார்வை, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுன்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப வருத்தத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த தப்பும் நடக்கவே நடக்காது. அதை நினச்சி மறுபடியும் அதை பற்றி யோசிக்காதீங்க. உங்கள் வேலை ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம்லாம் போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு செந்தில் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு செந்தில் இருந்துட்டு வெளியே போகலான்னு பார்க்குறாங்க. வேண்டாம் வெளியே போனால் அப்பா இருப்பார், அவர் தேவையில்லாமல் கொஷின் கேட்பார், இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக ரூம்குள்ளேயே உட்காந்துட்ருக்காரு. மீனா செந்தில் நினச்சி அவங்களும் வருத்தப்பட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு நம்ம பாண்டியன் இருந்துட்டு டிவி பார்த்துட்ருக்காங்க. உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ண புதுசில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம கோமதி வராங்க. ஐயையோ இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் அவங்க கண்ணில் பட்டேன்னா டிவி பார்க்க உட்கார வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் என்னால் தூங்காமல் இருக்கவே முடியாது. ஐயையோ என்னால் முடியாது. அட டோரை வேற சாத்த மறந்துட்டனே, இந்த நேரம் போய் நான் டோரை சாத்தன்னா அவ்வளோதான், மறுபடியும் என்னை பார்த்து டிவி பார்க்கலாம் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பொலிமிட்டே டோரை சத்தலான்னு சொல்லிட்டு வராங்க. பாண்டியன் வேற பார்த்துட்டாரு. பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, கோமதி வேலையெல்லாம் முடிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், முடிஞ்சதுங்க. சரி அப்படின்னா வா நம்ம டிவி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னாலலாம் முடியாதுங்க, காலையில் எந்திரிக்கணும் லேட் ஆகிடும், அதுக்கப்புறம் என்னாலலாம் டைமுக்கு எந்திரிக்காமல் இருக்க முடியாதுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. நானும் டிவி தானே பார்த்துட்ருக்கேன், ஆனால் உனக்கு முன்னாடியே நான் எந்திரிச்சிடறேன்ல, அப்புறம் என்ன வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஆனால் நம்ம கோமதி இருந்துட்டு அதெல்லாம் என்னால் முடியாதுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. நீங்கள் தான் தூங்க மாட்டேங்கிறீங்க, அவனையாச்சும் நிம்மதியாக தூங்க விடுங்க, அவன் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து சரவணனுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. டே சரவணா, உனக்கு தூக்கம் வருதாடா? ஆமாப்பா தூக்கம் வருது, கொஞ்சம் நேரம் இந்த படத்தை பாருடா, அப்புறமா போய் தூங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு கதவை சாத்திட்டு வர போகிற கோமதிக்கு நம்ம பழனி வேறு வராரு. அக்கா என்னக்கா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்கள் மாமா கிட்டேருந்து எப்படி தப்பிக்கலான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏன் என்னாச்சு? அங்கே பாருடா, அவர் தான் படத்தை பார்த்துட்ருக்காரு தூங்காமல், கூடவே சரவணையும் வேறு உட்கார வச்சிட்ருக்காரு. சரவணன் ரொம்பவே பாவண்டா. ஆமாக்கா, அவன் ஏற்கனவே தூங்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கான். இந்த மாதிரி நேரத்தில் மச்சோனை இப்படி தான் பண்ணிகிட்ருக்காரா? நான் போய் பேசுகிறேன். ஐயையோ அந்த காரியத்தை மட்டும் செஞ்சிடாதுற, அதுக்கப்புறம் நீயும் தூங்காமல் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. நீ இப்படியே கிளம்பி போயிடு, நாளைக்கு எதுனாலையும் பார்த்துக்கலாம், அவனை காப்பாற்ற போய் நீ மாட்டிக்காத அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுவும் சரிதான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு, நீ சாப்பிட்டியாக்கா? சாப்பிட்டேன்டா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாரு நம்ம பழனி. அதுக்கு அடுத்ததாக இந்த சைடு நம்ம கோமதியும் நைஸாக கிளம்பி போயிடுறாங்க. சரவணனுக்கு படத்தை பார்க்குறதா இல்லை தூங்குறதானே அவர் தெரியாமல் முழிச்சிட்ருக்காரு. அதுக்கு அடுத்ததாக இந்த சைடு நம்ம ராஜு இருந்துட்டு லைட் போட்டு கதிரை வந்து எழுப்பி விட்டுறாங்க. அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா? விடியல, நான் தான் லைட் போட்டிருக்கேன். என்னாச்சு? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், அப்பா பேசினதெல்லாம் நீ கேட்டல, நம்ம பேசாமல் குழந்தை பெற்றுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்படின்னா உன்னோட ஐபிஎஸ் ஆசை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிரு, பார்க்குறவங்க எல்லாரும் சின்ன வயசுலேருந்து ஐபிஎஸ் ஆகணும்னு சொன்னீங்க, அதுக்காக ஒரு ஸ்டெப்பாச்சு நீ எடுத்தியான்னு சொல்லி எல்லாரும் முகத்தில் காரி மூய்வாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சொல்லு, உனக்கு குழந்தை பெற்றுக்கணுமா இல்லை ஐபிஎஸ் ஆகணுமா? என்ன வேணாலும் நீயே யோசிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. குழந்தை எப்போ வேணாலும் பெற்றுக்கலாம், ஆனால் வேலை போயிடுச்சுன்னா திரும்ப அந்த
வாங்கவே முடியாது அப்படின்ற மாதிரியே சொல்லி பயன்படுத்தி விட்டுறாங்க. ராஜியும் நான் ஐபிஎஸ்ஸாக தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டு இல்லை பேசாமல் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை வந்து படுக்க சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாச்சி இருந்துட்டு வெத்தலை போட்டுட்ருக்காங்க. முத்துவேல் இருந்துட்டு வெத்தலையை மடித்து கொடுக்குறேன் கொடுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னையா இந்த ஆத்தா கிட்ட ஏதாச்சும் பேசணுமா, என்னையா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கும் உடல்நிலை ரொம்ப பாதிச்சுட்டு போயிட்டே இருக்காத்தா. அது மட்டும் இல்லை குடும்பத்துலேயும் சில பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சொத்தை மட்டும்தான். பேசாமல் இந்த சொத்தை பிரிச்சிடலான் இருக்கேன். என் மூச்சு இருக்கிற போதே நானே பிரித்து கொடுத்துடலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு நீ 100 வயசு இருப்பேன்னு தோணுதியா, ஆனால் உனக்கு அபசகுணமாக தோணுதுன்னா உன் இஷ்டம் அதுக்கு மேலே அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. வடிகவை கூப்பிட்டு மொத்தம் பழனியும் சக்திவேலையும் வர சொல்கிறாங்க. என்னென்ன விஷயம் எல்லாருக்கிட்டேயும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், ஆத்தாக்கு விஷயம் தெரியும், உங்கள் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறதுக்காக தான் உங்கள் எல்லாரையும் நான் கூப்பிட்டேன், சொத்தை பிரிச்சிடலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்ட நம்ம சுகன்யாவுக்கும் சக்திவேலுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. பழனி இருந்துட்டு அதுக்கெல்லாம் அவசியம் என்னென்ன இருக்குது, இல்லைடா வர வர ரொம்ப உடம்பு முடியாமல் போகுது, ஏற்கனவே சொத்து விஷயத்தில் நிறைய பிரச்சனைலாம் இந்த வீட்டில் வேற போயிட்டுருக்கு, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சரிண்ணே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க, எனக்கு இதில் பெருசாக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேலு சொன்னாலேயும் ரொம்ப சந்தோஷத்தோடு தான் அவர் இருக்கார். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுகன்யாவும் நீங்கள் பிரித்து கொடுக்குறதா மாமா எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சுகன்யாவும் கூட இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.